அருள்மிகு கோர்ட் மலை ஸ்ரீ கணேசர் திருக்கோவில், கோலாலம்பூர், மலேசியா. ஓம் ஸ்ரீ கணேசாய நமக. தந்தையும் தாயும் தான் உலகம் என்று அவர்களை வலம் வந்து வணங்கியவர் ஸ்ரீ விநாயகப் பெருமான். தனது பிதாவையும் மாதாவையும் உலகமாக கொண்டு வணங்கிய ஸ்ரீ விநாயகரை உலகமே வணங்குகிறது. ஆம், கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான கருணை பரமன் காக்கும் தெய்வம் ஸ்ரீ கணபதி பெருமானின் சந்நிதிகள் பல நாடுகளிலும் உள்ளன. அவைகளை பற்றியெல்லாம் சொல்லி வருங்கால், மலேசியா நாட்டின் தலைநகரான கோலாலம்பூரில் கோலாகலமாக விளங்கும் ஸ்ரீ கணேச பெருமானின் திருக்கோவிலை பற்றியும் சொல்லியே ஆக வேண்டும். அருள் தரும் ஆலயங்கள் எனும் புண்ணிய தொடரின் இன்றைய பகுதியின் வாயிலாக மலேசியாவில் இருக்கின்ற கோலாலம்பூரில் உள்ள கோர்ட் மலை ஸ்ரீ கணேசர் திருக்கோவிலை பற்றி இயன்ற அளவிலே அறிந்து கொள்வோம். வாருங்கள். ஓம் ஸ்ரீ கணேசாய நமக என்று சொன்னவாறே கோர்ட் மலை ஸ்ரீ கணேசர் திருக்கோவிலை நாடுங்கால், அந்த திருக்கோவிலின் முன்னே தேங்காய் உடைக்கின்ற பக்தர்களை காண முடிகிறது. தேங்காயின் பச்சை மட்டை மாயாமலத்தை குறிக்கிறது, நார் கண்ம மலத்தை குறிக்கிறது, ஓடு ஆணவ மலத்தை குறிக்கிறது. தேங்காயின் உள்ளே இருக்கும் வெள்ளை பகுதி தூய வெள்ளை உள்ளத்தை குறிக்கிறது. சிதற தேங்காய்களை கண்ணுறும் நாம் ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மும்மலங்கள் நீங்கி வெள்ளை உள்ளத்துடன் விளங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை ஸ்ரீ விநாயகப் பெருமானின் திருப்பாதங்களில் சமர்ப்பித்து ஏகதந்தா போற்றி என்றுரைத்து கோர்ட்டுமலை ஸ்ரீ கணேசர் கோவிலுக்குள் நுழைகிறோம். மூலவர் பெருமானான ஸ்ரீ கணேசரைக் கண்டு சுக்லாம்பரதரம் சொல்லி குட்டிக் கொண்டு தோப்புக்கரணமிட்டு வணங்கி நமஸ்காரம் செய்து நன்மைகள் பலவற்றை பெறலாம். இந்த திருக்கோவிலில் ஸ்ரீ கணேசரின் சந்நிதி மட்டுமே உள்ளது. மூலவர் ஸ்ரீ கணேச பெருமான் சந்நிதி தங்க நிலை முகப்பு வாசலை கொண்டது. கருவறை விமானம் தங்கத்தால் ஆனது. 12 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டது இந்த தங்க விமானம். உட்பிராகாரத்திலே ஸ்ரீ விநாயகரின் 32 திருவடிவங்களைக் கண்டு வணங்க முடிகிறது. உலகில் வேறெங்கும் காண கிடைக்காத அம்சம் இந்த திருக்கோவிலில் காண கிடைக்கிறது. ஆம், தினம்தோறும் 2 வேளைகளில் இங்கே 1008 மற்றும் 108 சங்காபிஷேகங்கள் நடக்கின்றன. சங்காபிஷேகம் மிகவும் விசேஷமானது. அதுவும் ஸ்ரீ விநாயகருக்கு சங்காபிஷேகம் என்றால் அது மிக மிக விசேஷமான ஒன்றாகும். ஏனென்றால் சங்கு எழுப்பும் ஒலி ஓம்கார ஒலியாகும். கையிலையிலே இருக்கும் மந்திர சித்திர மணிமண்டபத்தில் சமஷ்டி பிரணவமான ஓம்காரத்தை சிவபெருமான் பார்த்தார். வியஷ்டி பிரணவத்தை பார்வதி அன்னை பார்த்தார். அதன் காரணமாக ஓம்கார திருவடிவ பரம்பொருளான விநாயகர் திரு அவதாரம் செய்தார். ஓம் எனும் பிரணவத்தில் 3 எழுத்துக்கள் உள்ளன. அவைகள் ஆ, உ, இம். ஆ எனும் பொழுது வாய் மலர்கிறது, அது ஆக்கலை குறிக்கும். உ எனும் பொழுது வாய் குவிகிறது, அது காத்தலை குறிக்கும். இம் எனும் பொழுது உதடுகள் ஒட்டிக்கொள்கின்றன, அது அழித்தலை குறிக்கும். ஆ, உ, இம் ஆகிய 3 எழுத்துக்கள் இணைந்து ஓம் எனும் புனித சொல் வந்துள்ளது. ஓம் என்பது சமஷ்டி பிரணவம், ஆ, உ, இம் என்பது வியஷ்டி பிரணவம். ஆ என்பது பிரம்மாவை குறிக்கிறது, அவர் படைக்கும் தொழில் புரிகின்ற தெய்வமாவார். உ என்பது விஷ்ணுவை குறிக்கிறது, அவர் காக்கும் தொழில் புரிகின்ற தெய்வமாவார். இம் என்பது
சிவபெருமானை குறிக்கிறது. அவர் அழித்தல் தொழில் புரிகின்ற தெய்வமாவார். இதன் மூலமாக காத்தலை குறிக்கும் எழுத்து ஊ என்று அறிந்து கொண்டோம். ஸ்ரீ விநாயகர் காக்கும் தெய்வம் என்பதால் ஊ என்கின்ற எழுத்து விநாயகர் சுழியாக உள்ளது. ஓம் என்பது ஓரெழுத்து இறையாகும். அதனை பற்றி சமஸ்கிருத மொழியில் ஓம்காரம் ஏகாக்ஷர பிரம்மம் என்று சொல்வார்கள். ஓம் என்பது பிரணவம் ஆகும். பிர என்றால் அருள் வாய்ந்த என்றும் விசேஷமான என்றும் பொருள்கள் சொல்லலாம். நவம் என்கின்ற சொல்லுக்கு 9 என்கின்ற அர்த்தமும் உள்ளது. ஆனால் இங்கே நவம் என்கின்ற சொல்லுக்கு இளைய என்றும் புதிய என்றும் பொருள்களை சொல்ல வேண்டும். பிர என்கின்ற சொல்லும் நவம் என்கின்ற சொல்லும் இணைந்து பிரணவம் என்கின்ற சொல் வந்துள்ளது. அதை வைத்து பார்க்கும் பொழுது ஓம்காரத்தை ஓதினால் அருள் வாய்ந்த விசேஷமான இளமையும் புதுமையும் பெறலாம் என்று புரிந்து கொள்ள முடிகிறது.